வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ராகி களி சிம்பிளா செய்யறது எப்படின்னு போடுங்க அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்க. அந்த காலத்துல நம்ம ஆத்தா அம்மாலாம் செஞ்சாங்க. அதாவது ஈஸியா செஞ்சாங்க. அது அது வேக வைக்கிற பக்குவம், அது எந்த பக்குவத்தில் எடுக்கிறது, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசு பிசுனே இருக்குது, எங்களுக்கு கொல கொலன்னு இருக்கு, கெட்டி ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க எங்களுக்கு. அதாவது எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, ராகி களி வீடியோ போடுங்க போடுங்க போடுங்க, எங்களுக்கு செய்ய வர மாட்டேங்குது, இப்போதான் நான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கிறேன், எப்படி செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது, ராகில நிறைய சத்து இருக்கு, எப்போ பாரு கூழு அந்த மாதிரி தான் பண்றோம், ராகி களினா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு வீடியோ போடுங்க போடுங்கன்னு ரொம்ப பேர் இல்லை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு போடவே முடியலைங்க. இன்னைக்கு அந்த ராகி களி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதோட தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னியும் சிம்பிள், ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளவு ஈஸியா டேஸ்டியா பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ராகி களி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. ரெண்டே பொருள் தாங்க. அதாவது ராகி மாவு இப்போ இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். வேக வச்ச சாப்பாடு சும்மா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது ஈஸியா நம்மளுக்கு கட்டி விழுகாது, சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா வலுவழுப்பு இல்லாம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சாப்பாடு போட்டுக்கலாம். அதாவது வேக வச்ச சாப்பாடு. உங்ககிட்ட வேக வச்ச சாப்பாடு இல்லைன்னா அரிசியும் கூட ஊற வச்சு வேக போட்டும் கூட அப்புறம் மாவு போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ சட்னிக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துருக்கிறேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்துருக்குறேங்க. அதாவது கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளி ஒரு கொட்டையளவு எடுத்துருக்குங்க, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவுங்க, கல்லெண்ணெய் தேவையான அளவு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற பொருள் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, முதல்ல நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுக்கலாங்க. வடக்கல் சூடானோடனே கொஞ்சமாக கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. அதாவது இது தோல் எடுத்த வேர்க்கடலைங்க. நீங்கள் சும்மா வடக்கல்ல போட்டு சூடு பண்ணி இப்படி கையில் இப்படி பண்ணி எடுத்தீங்கன்னாவே அந்த தோலெல்லாம் வந்துடும், புடச்சிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்க, இப்படி கையில் தேய்ச்சாவே அந்த தோலெல்லாம் விட்டு வந்துடுதுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். அது ரொம்ப ஈஸிங்க. இந்த ராகி களிக்கும் வேர்க்கடலை சட்னியும் செம காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம எப்போ பாரு ராகி தோசை அது இது பண்ணுறதுக்கு இந்த களி சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. மிச்சம் இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கரைச்சி குடிச்சிக்கலாம், ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலை நல்லா வணங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாயுமே பூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். பாருங்க, பூண்டு இஞ்சி சேர்த்திட்டோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துறேங்க. பாருங்க, 2 கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதோட நம்ம தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்திக்கலாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு இந்த சட்னி சேர்த்திட்டிங்கன்னா ருசியும் நல்லா இருக்கும், அதுவும் இல்லாமல் ஜீரணமாகும், நெஞ்சரிச்சல எதுவும் இருக்காதுங்க. அதனாலதான் பூண்டு இஞ்சி சேர்த்துறேன். சும்மா ரொம்ப கொஞ்சமா சேர்த்திக்கிங்க. இதுக்கு அடுத்தது கொஞ்சமா புளி சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் சட்னி கெடாமையும் இருக்கும், லைட்டா புளிப்பு தன்மையும் இருக்கும். இப்ப பாருங்க, புளி சேர்த்திக்கலாம்.
கொட்டையை எடுத்துட்டு ஒரு 2 கொட்டை அளவும் கூட சேர்த்திக்கிங்க. அவ்வளவுதாங்க. இப்போ வந்து சட்னிக்கு வேணுங்கிறது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதையே ஆற வச்சு உப்பு சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சட்னி நல்லா ஆற வச்சு நல்லா கெட்டியா உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போ வந்து அடுப்புல வாக்கணம் வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தாளிப்பு போட்டு நாம களி கிளறிலாங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும். எப்பவுமே களி செய்யும் போது களி லாஸ்ட்ல செய்யுங்க, அப்ப சுட சுட இருக்குங்க. களி முதல்லயே செஞ்சுட்டு சட்னி சாம்பார் அப்புறம் செஞ்சோம்னா களி ஆறி போயிடும். சட்னி சாம்பார் எது செஞ்சோம்னாலும் அதை முதல்ல செஞ்சுட்டு லாஸ்டா களி செஞ்சு சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இதுக்கு வந்து கடுகு போட்டுடலாம். இப்ப பாருங்க, கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டேங்க. இப்போ பாருங்க, நம்ம சட்னியில இதை ஊத்திடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி. அடுத்தது வந்து நம்ம களி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நாம குக்கர் வச்சுக்கலாங்க. அடிக்கனமான பாத்திரம் இருந்தால் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காம இருக்குங்க. குக்கரே வச்சுட்டுங்க. இப்போ குக்கர் சூடாட்டும், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சாவே ஊற்றிக்கிங்க. அதாவது ஒரு 2.5 டம்ளர், இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேன், ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய பிடிக்கும், ஒவ்வொரு மாவு கம்மியா பிடிக்கும். அதனால நம்ம அளவே சொல்ல முடியாது. நீங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கொதி வரும்போது அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு வேகும் போது பத்தலைன்னா அதை நம்ம ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி கொதி வரட்டுங்க. இப்ப பாருங்க, நம்ம தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்குது. கொஞ்சம் எடுத்துடலாங்க தண்ணியை, பத்தலைன்னா ஊத்திக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா நம்ம வேக வச்ச சாப்பாடு போட்டுக்கலாம். எல்லாத்து வீட்லையுமே சாப்பாடு இருக்குங்க. இதை போட்டுட்டீங்கன்னா கட்டி விழுகாது. நீங்க சாப்பாடு எவ்வளவு வேணும்னாலும் போட்டுக்கலாங்க, இவ்வளவுதான் இல்லை. இது நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நீங்க சாப்பாடு இல்லைன்னா அரிசி இல்லை ரவை, கோதுமை ரவை இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்புறம் கம்பு ரவையா இருந்ததுன்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா எது இருக்குதோ நீங்க போட்டுக்கலாங்க. அது போட்டு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ராகி மாவு போடுங்க. இப்ப பாருங்க, நம்ம சாப்பாடு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப ஏற்கனவே நம்ம வேக வச்ச சாப்பாடுங்காட்டி நம்ம ஒரு கொதி வந்தா மாவு போட்டுக்கலாம். நீங்க அரிசி போட்டீங்கன்னா அரிசி வெந்ததுக்கு அப்புறம் மாவு போட்டுக்குங்க. இப்ப பாருங்க, இப்ப அடுப்பை வந்து கம்மியா வச்சுட்டேன். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்திக்கலாம். இப்படி மாவு போட்டுட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இப்படி நீங்க இப்படி அமுத்தி மட்டும் விடுங்க, கிளறவே வேண்டாம், வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறம் கிளறினீங்கன்னா கட்டி விழுகாம இருக்கும். இப்படி பாக்குற கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்படி அமுத்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்ப பாருங்க, கரண்டியில் இருக்கிறதெல்லாமே கொட்டி விட்டு, இப்ப பாருங்க கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க கிளறுனா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சு போயிடும். இப்ப வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. ராகி மாவு வேகட்டும். இப்ப பாருங்க, நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கமே இருக்குங்க. ரொம்ப ஸ்லோவா வச்சு விட்டோம்.
அதாவது அடுப்பை வந்து ஹைல வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஆவி வருதுங்க, அதாவது வெந்திருக்குது. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூடாக இருக்குங்க. பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. கலரே மாறிடுச்சு பாருங்க. அதாவது நீங்க மாவு போட்டு அப்படியே நல்லா குத்தி விட்டு மூடி வச்சிருங்க, கிளறவே வேண்டாம். வெந்ததுக்கு அப்புறம் கிளறுனீங்கன்னா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சு போயிடும். ஈஸியாம இருக்குங்க வேலை. பாருங்க இந்த மாதிரி துடுப்பு இருந்ததுன்னா நீங்க இந்த துடுப்புலையும் கூட போட்டு கிளறிக்கலாங்க. இங்க பாருங்கதா கட்டியே, அதாவது இப்படி இப்படி கிளறணும்னா இதாயிக்கும். நான் கரண்டிலேயே கிளறி காட்டுறேங்க. எல்லாத்து வீட்லயுமே இந்த துடுப்பு இருக்காது. இப்ப பாருங்க நான் கரண்டிய போட்டு கிளறி காட்டுறேன். பாருங்க அப்படியே போட்ட கரண்டியே போடுறேன். இதை பாருங்க இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கட்டியே விழுகாது. சாப்பாடு இருக்குதுங்களா, அதனால நம்மளுக்கு கட்டியே விழுகாதுங்க, உடஞ்சிரும். வெந்ததுக்கு அப்புறம் கட்டி ஈஸியா உடஞ்சு வந்துருங்க. இப்ப பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. இப்ப பத்துலினா வேணா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணியே வேண்டாங்க. இப்ப பாருங்க இவ்வளவு நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து வெந்துருச்சா என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம கையில தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னாவே தெரியுங்க, ஒட்டவே இல்லைங்க. பாருங்க இது ஒட்டாம வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப சூடா இருக்குது. இப்போ பாருங்க இப்போ களி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆறாரம் 1 நிமிஷத்துலயே நல்லா கெட்டி ஆயிருங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு கொல கொலன்னு இருக்குது, எங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா, பிசு பிசுன்னு இருக்குதுன்னா இன்னும் வேகலின்னு அர்த்தங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி போடுங்க, வெந்துடும். சப்போஸ் கொல கொலன்னு இருக்குதுன்னா அப்படியே ஒரு 2 மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ பாருங்க இது நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்படி எடுத்து கூட ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். கிண்ணத்துல நிறைய இப்ப பாருங்க கிண்ணத்துல எடுத்து போட்டுக்கலாம். இப்பவே பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. போட்டும் கூட நீங்க இப்படி ஆட்டினீங்கன்னா நல்ல உருண்டை வந்துடும் பாருங்க. அதாவது கிண்ணத்தை கழுவிட்டு நீங்க இப்படி ஆட்டினீங்கன்னா இப்படி நல்ல ஷேப்பு வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இது ஃபுல்லுமே கிண்ணமெல்லாம் நிறைய போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டுல குப்புற கமுத்துனீங்கன்னா அப்படியே உளுந்துருங்க. இருங்க நான் போட்டுட்டு காட்டுறேன். கிண்ணம் ஃபுல்லு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க கிண்ணத்துல நிறைய போட்ட அப்படியே தட்டுல நம்ம மாத்திரலாம். ராகி களியும் வேர்க்கடலை சட்னியை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. அதாவது பாருங்க சுட சுட இருக்குது, உருண்டையே பிடிக்க முடியல. நீங்க டக்குன்னு ஒரு கிண்ணத்துலையும் கூட போட்டும் கூட அதாவது கமுத்திட்டீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி ஷேப் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க கரண்டிலையும் கூட அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, சூப்பரா இருக்கும். நீங்க இதே மாதிரி பக்குவத்துல செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வேர்க்கடலை சட்னி இதுக்கு செம்ம காம்பினேஷனா நல்லா இருக்குங்க. கீரையெல்லாம் 2வதா, வேர்க்கடலை சட்னி தான் இதுக்கு நல்லா பெஸ்டா இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி அதாவது மாவு போட்டு வேக வச்சு நீங்க கிளறுங்க. அதாவது கட்டி எதுவுமே வராது, ரொம்ப ஈஸி மெத்தேடுங்க. அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாமே பண்ணுறோங்க. முறுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, அதாவது எள்ளு பொடி, கொள்ளு பொடி, அந்த மாதிரி ஐட்டங்களும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேங்க. அதாவது உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.